பைக் எங்க? தெரியலையே. சாரி கார்த்திக். ஏன் சாரி சொல்றேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் காரை வாங்கிக்கலாம் விடு. அந்த பைக்ல நாம ஒன்னா சேர்ந்து போன ஞாபகத்தை திருப்பி வாங்க முடியாதே. கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் நம்ம குழந்தையும் அந்த பைக்ல ஹாப்பியா சுத்தணும். அதுக்கு தான் எனக்கு அந்த பைக் வேணும். பைக் தானே, கண்டுபிடிச்சிடலாம். டேய் என்ன தமிழ் வரல தாத்தா. அப்படியே போட்டேன்னா தாய்மொழி வராதுன்னு சொல்லிட்டு. ஏமா இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்க மாட்டியா? நீங்க தானே தமிழ் எக்ஸ்பர்ட், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆமாம் இங்கிலீஷே கட்டிட்டு எழுங்க. என்னம்மா இப்படி மழையில் நினைச்சிட்டு வந்திருக்க? மழையே வரல. ஐயோ அப்பா, நுங்க பக்கத்துல மழை பெய்யலனா மீனும் பக்கத்துலயும் மழை பெய்யாதா? ஓ ஓகே ஓகே. ஏய் போய் தலைய தொட. நீ எழுது. யோ சூப்பர் பவர் சார், மழையே வரல, நீ மட்டும் நனைஞ்சிருக்க. அது மேலே மீனம்பாக்கத்துல இருந்து தானே வர. சூப்பர் சார். சார் தமிழ்நாடு வெதர் மேனே மிஞ்சிருவீங்க சார். சார் சார் நான் சூப்பர் பவர் தான். நீங்க சுப்ரீம் பவர் சார். போயா போயா வைக்கப்படுறாரு. சொல்லு பல்லவி. கார்த்திக், அன்னைக்கு நம்ம பைக்கை திருடிட்டு போனாங்களே, அவங்கள நான் பார்த்துட்டேன். அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பல்லவி, நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றேன். கிளம்பி உடனே வர முடியுமா? வண்டி செமையா இல்ல? டேய் எத்தனை தடவை சொல்றது நம்பர் பிளேட் மாத்தாம வண்டி எடுக்காதுன்னு. வர அவசரத்துல மறந்துட்டோம். ஏதாவது பிரச்சனை வந்து தொலைக்க போகுதுடா. நான் சொன்ன மண்டையில வராதுடி. ஏதாவது ரொம்ப வண்டியை கட்டிக்கிட்டு வாசல் வந்து நின்னா தான் தெரியும். வந்துச்சே நான் அது எங்க வண்டி? ஆர்சி புக் இருக்குதா? அது எங்க வண்டி தான். ஓ நம்பர் பிளேட்டா? வேற என்ன இருக்கு? ப்ரூஃபை காட்டு. என்ன என்கிட்ட வா. ஒரு நிமிஷம். அது நம்புறது இல்லண்ணே. சார் நான் தெரியாம சொல்லிட்டாங்க. கார்த்திக், அது நம்ம பைக் தான். அது நம்புறது இல்ல பல்லவி. இல்ல கார்த்திக், நம்ம பைக் தான். இப்பதான் நம்பர் பிளேட் தூக்கி போட்டோம். பல்லவி நான் சொல்றது கேளு. வா பல்லவி. வா கார்த்திக், அது நம்ம பைக் தான். அது இல்லாம நான் வர மாட்டேன். போடா. தேங்க்ஸ் டா. கார்த்திக், ஒண்ணு இல்ல, நீ வா போலாம். பல்லவி நீ ஒரு 5 நிமிஷம் வெளியே இரு. நான் அன்னைக்கிட்ட பேசிட்டு பைக் வாங்கி வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண. வா. என்ன பண்ற கார்த்திக்? இப்போ வரேன். சொல்றது கேளு. ஏய் தம்பி, ஆர்சி புக்ல வேணா உன் பேர் இருக்கட்டும். வண்டியை 2 நாள் நான் ஓட்டிட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். வந்து எடுத்துட்டு போ. அண்ணே செம கட்ட வச்சு செய்யலாம். கண்ணு பால் எடுத்து குடி. குடி. இந்தா. எங்க இவளுக்கு பார்த்த மாப்பிள்ள வேணாங்க. 4 வயசு ஜாஸ்தி சொல்றாங்க. மாப்பிள்ளை என்ன பண்றான்னு தெரியுமா? தெரியும், அதான் ஏதோ பைலட்டுனாங்கல்ல. அப்புறம் அந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்குமா? மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, செட்டில் ஆயிருக்காரு. வயசு நம்ம பெரிய வயசு வித்தியாசம். நீங்க நான் கல்யாணம் பண்ணும்போது கூட பெரிய வயசு வித்தியாசம்னு சொன்னாங்க. இப்போ நீ ராணி மாதிரி இல்ல? என்ன லதா நான் சொல்றது? ஆமா, நான் லதாவை கல்யாணம் பண்ணும்போது கூட அப்படிதான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் கையை மழை பட்டிருக்குமா? ஹலோ. இல்லம்மா, அடிச்சதே இல்லைன்னு சொன்னேன். இந்த சந்தோஷமா வச்சு காப்பாத்தலையா? எனக்கு என்னமோ அவ தான் உங்களை வச்சு காப்பாத்துற மாதிரி தெரியுது. பா, நேத்து ஃபங்க்ஷன்ல கூட எல்லாரும் பல்லவி கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறாங்க. ஆமாம்மா, கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வர பேப்பர்காரன், பால்காரன், கொசு மருந்து அடிக்கிறவன், மாடியில் கொடுத்துட்டு இருக்கிறேன், அவனுக்கெல்லாமா கொடுக்குறது? பார்த்து தானே பண்ணணும். நம்ம தமிழ் matrimony.comல சொல்லியிருக்கு. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் அவசரப்படாதீங்க. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நாளைக்கே நீ டெல்லி போகிற கார்த்திக். எஸ் சார். ஜேஎன்யூவில் ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவர் அடுத்த மாதம் ஒரு தீசிஸ் ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வேகன்சி இருக்குது. இவர் கீழே நீ அந்த ப்ராஜெக்ட் பண்ணால்
உன் பிஹெச்டியோட லெவலே வேற. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கையில் ஒரு வேலை இருக்கும். சார் என்ன சார் மோருன்ட்டு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், சும்மா தலையாட்டு போதும், ஓகேவா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதெல்லாம் பல்லவிக்கிட்ட நோ சில்லி ஃபீலிங்ஸ், ஓகே? தேங்க்ஸ் சார். ஆ ஹே பல்லவி, பர்ஃபெக்ட் டைமிங். நானே உனக்கு கால் பண்ண நினைச்சேன் பல்லவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போவே உன்னை மீட் பண்ணலாமா? சரி எங்க? ஹாய், குட் நியூஸ். யூ நோ வாட், காலேஜில் கார்த்திக், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? எது? நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி, ஆனால் என்ன திடீர்னு? எனக்கு டென்ஷனாக இருக்கு கார்த்திக். என் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா அப்பா சீக்கிரமா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த போறாங்க. அது நடக்கக்கூடாது. நாம ஓடி போயிடலாம். எனக்கு புரியுது பல்லவி, ஆனால் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு. கார்த்திக், நான் சொல்றது உனக்கு புரியல. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு நாம ஓடி போனா எங்க அம்மா அப்பாக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். நாம ஓடி போயிடலாம். அப்படி இல்ல பல்லவி. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல பல்லவி. சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. வேணாம் கார்த்திக், இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்ல பல்லவி, அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு. கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? பல்லவியை நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் பவர், வா 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 வா. சார் வீட்டுக்கா போற? ஆமாம் சார். நானும் வரேன். உட்கார். போலாம்பா. என்னையா ஏதோ கணக்கு போட்டே ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கெல்லாம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போகிறோம், நீயும் வாயேன். நீங்கள் போயிட்டு வாங்க சார். கல்யாணம் ஆனதும் குடும்பத்தோட போகலான்னு வேண்டுதல், அதான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கப்பா. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா? இத பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் உனக்கு கேளுங்க. எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வர? நீ உள்ள போ. சொல்லுவோம். சும்மா இரு. என்னாச்சு செல்வம்? இந்த பையன் பொண்ணை லவ் பண்றானா? உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லனா நடக்கிறத வேறன்னு கரிசல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இரு. ஏய் போடா அப்படியே. இரு செல்வம், இரு செல்வம். சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கொஞ்சம் இரு. அம்மா, இவன் சொல்றது உண்மையா? ஆமா அங்கிள். என்னடி சொல்ற? இப்ப நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கேட்கறது தப்பு இல்லப்பா, கேட்குற முறை தான் தப்பு. என்ன பண்ற? டிகிரி முடிச்சிருக்கேன். வெறும் டிகிரியை வச்சு என்னையா பண்ண முடியும்? நான் சைக்கிள் கிடையாது வச்சு நான் பொழைச்சிப்பேன். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேணாமா? டேய், கவலைப்பட வேணாமா? டேய், அவர் பொண்ணை அவர் ஒன்றும் சாதாரணமாக வளர்க்கல. சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ். டேய், அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குடா. அவருக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ், பிரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் எப்படி உழைச்சிருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் செஞ்ச தியாகங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு டேய், அவளுக்கு என்னடா பண்ண முடியும் உன்னால? எனக்கு அதெல்லாம் வேணாம், அவர் மட்டும் போதும். மடி, இப்போ உனக்கு அப்படித்தானே தோணும். உனக்கு அவன் தான் உலகம், அவனுக்கு நீ தான் உலகம்னு. கல்யாணம் பண்ண அப்புறம் தான் உண்மையான உலகமே புரியும். ஒரு சினிமா போனா கூட யோசிப்பீங்க. பண்டிகை கிண்டிகை நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட ஆஃபர் பிரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். உங்க கூட படிச்சவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஃபாரினுக்கு போகும்போது டிராவல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு பொய் சொல்ல தோணும்டா. சார், இப்போ என்ன சார், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவ கஷ்டப்படுவான்னு சொல்லுறீங்களா? இந்த நிலைமையில நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படும்டா. இப்போ புரியுது. நான் வேற ஜாதி, அவ வேற ஜாதி, அதானே உங்க பிரச்சனை?
மண்ணாங்கட்டி ஜாதி. எனக்கு நீ என்ன ஜாதினே தெரியாதுடா. மனுஷன் பேசிக்கும் போது அதை புரிஞ்சுக்க வைக்கலாம ஜாதி மதம்னு சாயம் பூசுறியா? டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வாடா போலாம். போடா. சொல்லுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் பேசிக்கலாமா, அவசரப்படாத. கூட்டிட்டு போ, எல்லாம் போங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்கெல்லாம் அவசரத்துக்கு பிறந்தவனுங்க. வாழ்க்கையை கூட வீடியோ கேம் மாதிரியே பார்க்குறாங்க. சில பேர் தான்ப்பா நல்லா படித்து வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நீ இல்லை, என்னத்த சொல்கிறது, பார்ப்போம். போலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அப்புறம் பார்க்கலாம். சரி சரி. டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நான் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பல்லவி. என் கரியரில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 1 வருஷம் பல்லவி. நானும் உன் கூட வரேன். சொல்றது ஏன் புரிய மாட்டேங்குது? எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம ஏன் வேற மாதிரி யோசிக்கணும்? ஏன்னா எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். நீ சொல்ற இந்த 1 வருஷத்துல என்ன வேற ஒருத்தரை கட்டி வச்சுட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் நடக்காது பல்லவி. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அடுத்த செகண்ட் நான் இங்க இருப்பேன். யார் தடுத்தாலும் நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவேன். கார்த்திக், லவ்ல ஒரு தரம் தான் எல்லாம் கூடி வரும். அப்ப நம்ம ஒண்ணு சேரலன்னா எனக்கு எப்பவும் ஒண்ணு சேர முடியாது. There are no second chances in love. என்ன சூப்பர் பவர், திடீர்னு கிளம்பிட்ட? ரொம்ப தூரம் போல் இருக்கு. நம்ம தேடுற பல விஷயம் நம்ம பக்கத்துல தான் சார் இருக்கும். ஆனா அதை அடையிறதுக்கு ரொம்ப தூரம் சுத்த வேண்டியதா இருக்கும். என்னமோ கணக்கு போட்டு வச்சிருக்க போல் இருக்கு. நல்லதா நடந்தா சரி. ஆல் தி பெஸ்ட். உனக்கு டான்ஸ் பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் கூட கலாஷேத்ரால பரதநாட்டியம் கிளாஸ்லாம் போயிருக்கேன். பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? சமைச்சு வச்சா நல்லா சாப்பிடுவா. சும்மா உள்ளூலாய்க்கு சொன்னேன். அதெல்லாம் யூடியூப்பை பார்த்து பணியாரத்துலேருந்து பாஸ்தா வரைக்கும் டக்கு டக்குன்னு பண்ணிடுவாள்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை சும்மா சொல்கிறாரு. எங்கள் பல்லவி நல்லா சமைப்பா. உன் பெயரொன்றே மந்திரமாகும், அதை சொன்னால் என் இருளே குயிலாகும். என் மார்பிலே முகரேகைகள் அழியாமலே என் தேகம் கிடக்கும்.
ஹே இன்னைக்கு தீசஸ் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண போறேன். இன்னும் 3 மாசம் தான் என்ன டாக்டர் கார்த்திகன் கூப்பிட போறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா பல்லவி? ஹலோ, ஆல் தி பெஸ்ட். கார்த்திக் சார் கம். பல்லவி நான் திருப்பி கூப்பிடுறேன். பல்லவி, இப்போ கூட நீ கார்த்திக் கிட்ட சொல்லனா எப்படி? வேணும்னா நான் கால் பண்ணட்டா? வேணாம் நிஷா, அவனுக்கு தெரிஞ்ச பாதியிலே விட்டுட்டு வந்துருவான். இப்ப சந்தோஷமா தான் இருக்கும். யூனிவர்சிட்டியில பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாலதான் அவன் கரியர் ஸ்பாயில் ஆச்சு யாராச்சும் சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. என்னால உன்னை மறக்க முடியல. நீ இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் பல்லவி. இப்ப நீயே வந்துட்ட. உன்னை தேடிதான் வந்தேன். ஆனா உன் கூட வாழறதுக்காக வரல. உங்க ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணாரு. ஹலோ ஹலோ பல்லவி, நான் கார்த்திகோட ப்ரொஃபசர் துரசாமி பேசுகிறேம்மா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கார்த்திக் எப்படி இருக்கான்? அப்பவே பிஹெச்டி முடிக்கிற ஸ்டேஜ். இப்போ ஏதாவது பெரிய கம்பெனியில் ஜாப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கணுமே. அம்மா, நான் கார்த்திக் பற்றி பேசுறதுக்கு தான்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பிஹெச்டி முடிச்சு இங்கே வந்து உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்கவே முடியலம்மா. அவனால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியல. அவன் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாம்மா. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவனை வெளியே கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய யூஎஸ் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தம்மா. What are you doing, man? This is the type of work you do in this office? வேலைக்கும் போனா, பட் I said get out! I said out! எதுவுமே நடக்கலம்மா. ஓவரா கண்டுபிடி குடிக்கிறோம்மா. ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல. இன்னும் 10 நாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகலன்னா அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவனோட கெரியரே போயிடுமா. அவனை என்ன நிலைமை சார்? சாரிம்மா சார். கார்த்திக், அப்போ ஒரு ஆறுதலுக்கு தான் என்ன பார்க்க வந்தல்ல. நத்திங் பட் சிம்பத்தி. அப்படி இல்லை கார்த்திக். அப்புறம் வேற என்ன பல்லவி? நான் உண்மையை சொல்லவா, உன்னால என்ன மறக்க முடியல. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க குடும்பத்துக்காக ஊருக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மனசுல வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ நடிக்க வேணாம் பல்லவி, நான் இருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்போவே இந்த நிமிஷமே நம்ம இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்.
வாழ்க்கை தான் உன் மனசுலயும் இருக்கு பல்லவி. வெளியே சொல்லாத நான் தயங்குறேன். புரியுது. நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு ஒருத்தரோட தைரியம் இருந்தா போதும். வா பல்லவி. ஐயோ, உனக்கு புரியல கார்த்திக். ஐம் ஹாப்பி வித் அருண். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த கனவும் இல்லை. மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை விட அருணோட அன்பு எனக்கு பெருசா தெரியுது. நீ பொய் சொல்ற பல்லவி. உன் பொய் நம்ம 2 பேருக்கும் உதவாது. உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் இல்ல. இல்ல. அப்போ என்ன பார்த்து சொல்லு. என்ன பாரு பல்லவி. இப்ப நீ என் மனசுல இல்ல. அப்போ ஏன் வந்த? நான் இப்படி போன உனக்கு என்ன? நான் வேலை இல்லாம போறேன், பைத்தியம் பிடிச்சி செத்து போறேன். உனக்கு என்ன வந்தது? அப்படி நடக்க கூடாதுன்னு தான் வந்தேன். அன்னைக்கு நம்ம காதலை விட உன் கரியர் முக்கியம் நினைச்சுதான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா எதுக்காக அந்த முடிவு எடுத்தேனோ அதுவே நடக்கலைன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாது இல்ல? அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷம்? கார்த்திக், எத்தனை நாளானாலும் பரவாயில்ல பல்லவி. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கார்த்திக், நான் சொல்றது கேளு கார்த்திக். சொல்றது கேளு கார்த்திக். Pallavi? Are you all right? Pallavi? நான் இன்னைக்கு கார்த்திகை பார்த்தேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கார்த்திகை பத்தி சொன்னப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And it's all because of you. ஆனா கார்த்திக், நான் சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு அவனையே சீரழிச்சிட்டு இருக்கான். அவன் எப்படியெல்லாம் வரணும்னு நான் நினைச்சேனோ அதுக்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எனக்கு தோணுது. And I feel really guilty about it. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் எப்படி இருக்கேன்னு அவனா நினைச்சுக்கிட்டா எப்படி? இங்க நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அருண், அவன் பார்க்கணும். உன் கூட சந்தோஷமா வாழறத அவன் பார்க்கணும். அதுதான் அவனுடைய எண்ணத்தை மாத்தும், அவன் கூடிய நிறுத்தும். ஒரு 10 நாள் கார்த்திக் நம்ம வீட்லயே இருந்தா அவனுக்கு எல்லாமே தானா புரியும். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பல்லவி, எனக்கு வேற யார் பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ தான் முக்கியம். கார்த்திக் நம்ம கூட 10 நாள் தங்குறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா அது ஒன்று சந்தோஷப்படுத்தும்னா அவனை தாராளமாக வர சொல்லு. ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். கம், லெட்ஸ் செலிப்ரேட் யுவர் பர்த்டே. Thank you so much. It's okay. Thank you so much. It's okay. எது? நான் உன் வீட்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்கணுமா? கார்த்திக், நான் இங்க சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு நீ உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. ஒரு 10 days எங்க கூட இருந்து பாரு, பக்கத்துல இருந்து பாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ரெட்ட வாழ்க்கை வாழல.
நானும் வரணும் ஒரே வீட்ல ஒரே வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நீ புரிஞ்சுப்ப. புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ திரும்ப வேலைக்கு போ. ஸ்டார்ட் a நியூ லைஃப். மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு நீ அங்க நடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருவியா? பாத்தியா பல்லவி, உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் சைலண்டா இருக்க. சரி கார்த்திக், நீயே இங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்க. நான் வரேன். 10 நாள் உன் கூடயே இருக்கேன், உன் வீட்டுல. பல்லவி, லவ்ல செகண்ட் சான்ஸ் இல்லைன்னு சொன்னல, இப்போ நீ எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற. இந்த தடவை நான் உன்னை விட்டு போக மாட்டேன். See you soon.